ஹாய் பிரபு, ஹாய் ரோஹித். ஹாய் ப்ரோ. நேற்று வந்து ஐபிஎல்லோட விராப் அப் ஷோ தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முடிய போகுது. லாஸ்ட் ஷோ ஆஃப் திஸ் இயர் ஐபிஎல்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 2 days வந்து பாட்டம் 5 டீம்ஸோட பெஸ்ட் பேட்டர், பவுலர், ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபெயில்டு பிளேயரை பார்த்தோம். நேற்று வந்து டாப் 5 டீம்ஸோட பார்த்தோம். இன்னைக்கு வந்து பெஸ்ட் பிளேயிங் 11s ஆஃப் 2024 ஐபிஎல் அண்ட் பெஸ்ட் பிளேயிங் 11s ஆஃப் 2024 ஐபிஎல் வந்து 3 பேருக்கு என்னென்ன ஒப்பீனியன் இருக்குன்னு பார்த்துட்டு மிடில் கிளாஸ் சேனலோடது அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஆடியன்ஸும் அவங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரோஹித்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்லா பேசியிருக்காருன்னு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. உங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்க்கவே ஹாப்பியாக இருந்தது. சொல்லுங்க ரோஹித், ஏதோ சொல்லுங்க. நானுமே பார்த்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ட் பிளேயிங் 11s ஆஃப் ஐபிஎல், ஃபெயில்டு பிளேயர்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2024 பார்க்கலாம். பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃப்ளாப் 11 ஆஃப் திஸ் ஐபிஎல். ஒரு சில கால்ஸ் வந்துட்டு ஹார்ஷ் கால்ஸாக இருக்கும், பட் ஸ்டில் லைக் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக டீம்ஸ் இது பண்ணும்போது இவங்க தான் வந்துட்டு சிக்கினாங்க. ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் 2 பேர் வந்துட்டு டேவிட் வார்னர் அண்ட் அஜிங்கியா ரஹானே. ஸோ ஆப்வியஸாக தெரியும், டேவிட் வார்னர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு நிகில், பட் ஸ்டில் அவரோட பெஸ்ட் கொடுக்கல. அஜிங்கியா ரஹானே எல்லாத்துக்கும் தெரியும், 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் தான். அண்ட் 1 down தேவ்தத் படிக்கல். ஸோ தேவ்தத் படிக்கலோட இம்பாக்டும் வந்துட்டு நல்லா தெரிஞ்சது, அதனால தான் எல்எஸ்சி வந்துட்டு கீழே ஃபினிஷ் பண்ணாங்க. அண்ட் அவருக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அவரை பற்றியும் சொல்லவே வேணாம். அவருக்கும் தேவ்தத் படிக்கலுக்கும் தான் போட்டியே, யார் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாப்பாக விளையாடுறது அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கேப்டன், நான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த சீசன் வந்துட்டு ரொம்ப ரேட் பண்ணேன், வர ரொம்ப நல்லா பண்ணுவாருன்னு நினச்சேன், ஹர்திக் பாண்டியா. ஸோ லைக் ஒன் ஆஃப் தி ஃப்ளாப், பாவம். ஸோ நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக பெஸ்ட் 11ல் வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மை விக்கெட் கீப்பர், எனக்கு தெரிஞ்சு 3 பேர்த்துக்கும் ஒரே ஒப்பீனியன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில், ஜிதேஷ் சர்மா. ஸோ அவரோட கேலிபருக்கு இது வந்துட்டு ரொம்ப ஒன் ஆஃப் தி புவரஸ்ட் ஐபிஎல் சீசன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாயினிங் வித் ஹிஸ் பிரதர் குருணால் பாண்டியா, ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கும் வந்துட்டு சரியா வரல. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் மை டீம்ஸ் வைஸ் கேப்டன் சாம் கரன். சாம் கரனும் வந்துட்டு லைக் ஒரு மிட்வேல இருந்தா டேக் பண்ணாரு டீமை, பட் ஸ்டில் லைக் நல்லா பண்ணியிருக்கலாம். வித் பேட் அண்ட் பாலும் பெருசாக அவரால் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ அதனால சாம் கரன். அண்ட் ஆண்ட்ரிட்ஜ் நார்கே 6 மேட்ச் தான் ஆடினாரு, பட் அந்த 6 மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப ஒஸ்டான ஒரு இம்பாக்ட் கொடுத்தனால தான் லைக் டெல்லிக்கு பின்னால வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லார்ட் ஷர்துல் தாக்கூர். அது வந்துட்டு லைக் எப்படி சொல்லுனே தெரியல, 4 விக்கெட் எடுத்திருக்காரு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். எக்கானமியும் ரொம்ப ஒஸ்டா இருந்திருக்கு. ஸோ ஷர்துல் தாக்கூர். அண்ட் லாஸ்ட் பிக் வந்துட்டு ஆர்சிபியோட அல்சாரி ஜோசப். ஸோ அவரும் வந்துட்டு லைக் ஒரு புவர் சீசன் தான். அதே மாதிரி அவர்னால தான் இனிஷியல் ஆஃப்ல வந்துட்டு லைக் ஆர்சிபி வந்துட்டு அந்த 10th பிளேஸ்ல இருந்தாங்க. ஸோ இதான் என்னோட ஒஸ்ட் 11. எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட்னு யாரும் கொண்டு வர முடியாது, ஏன்னா இம்பாக்ட்னு ஒருத்தங்களை வச்சிருந்தா அவங்க பெஸ்டா இருந்திருக்கணும். ஸோ அதனால ஒஸ்ட் 11 மட்டும் போதும்ட்டு இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே ரோஹித். ஸோ ப்ரோ, என் 11 பார்த்தீங்கன்னா நான் வந்து குவிண்டன் டிகாக், அஜிங்கியா ரஹானே ஓப்பன் பண்ணுவேன். ஸோ குவிண்டன் டிகாக் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து அலாங் வித் கேஎல் ராகுல் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா குவிண்டன் டிகாக்குடைய அந்த நம்ம கண்டிப்பா தெரியும் அவர் கொடுக்குற ஸ்டார்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அந்த அஜிங்கியா ரஹானே சொல்ல வேண்டாம், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப பயங்கரமா பேக் பண்ணாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் வந்து டெலிவர் பண்ண முடியல. அண்ட் எனக்கு வந்து நம்பர் 3 தேவ்தத் படிக்கல். ஏன்னா இனிஷியல் ஃபியூ மேட்சஸ்ல பேக் பண்ணாங்க எல்எஸ்ஜி ஒன்ஸ் அகேன், பட் அவர் வந்து இன்ஃபேக்ட் ட்ரேடுமே பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து, பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4 மேபி ஒரு ஹார்ஷ் கால் ஆகலாம், பட் ஏன்னா எய்டன் மார்க்ரம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து SA20லயும் சரி, இங்க போன சீசன் வரைக்கும் கேப்டனா இருந்தாரு எய்டன் மார்க்ரம். ஸோ அவர் பேட்ல இருந்து நிறைய எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் ஃபைனல் வரைக்குமே அவரை பேக் பண்ணாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய ரன்ஸ் பெரிய அளவுல வரல. அண்ட் எனக்கு ஒன்ஸ் அகேன் நோ டவுட் நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல். கண்டிப்பா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ். நமக்கு தெரியும், பிரபு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ், பட் அவர் வந்து ஃபார்முக்கு இந்த சீசன் பெரிய அளவு வரல. அண்ட் நம்பர் 6 என்னோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஸோ கண்டிப்பாவே வந்து பிரபு ப்ரோக்கருக்கும் அதுலயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பாவே நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல நான் போட்டிருந்த ப்ரீ சீசன் ப்ரிவியூல பாத்தீங்கன்னா நான் மும்பை இந்தியன்ஸ் டாப் 2ல முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்.
ஸோ அன்பார்ச்சுனேட் எல்லாருமே முக்காவாசி பேருடைய ஒப்பீனியனா அது இருந்தது. ஸோ பட் அன்பார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு அது அப்படி நடக்க நிச்சயமா இந்தியாவுக்கு வந்து நல்லா கம்பேக் கொடுக்கணும், T20 வேர்ல்ட் கப் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். ஸோ அங்கேருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. ஸோ அவருமே வந்து எனக்கு மேபி குவிண்டன் டி காக் விக்கெட் கீப் பண்ணுவாரு, பட் எனக்கு வந்து ஜிதேஷ் சர்மா மேல வச்சிருந்த நம்பிக்கை, ஏன்னா ஒரு 2-3 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா டெஸ்பரேட்டா வின் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் தோத்து போவாங்க பஞ்சாப் கிங்ஸ் சன்ரைசோட ஹைதராபாடோட பாத்தீங்கன்னா. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வின் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஜிதேஷ் சர்மா பேட்ல இருந்து. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா தீபக் சேர் எனக்கு ஏன்னா வந்து பார்த்தோம்னா 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவர் டேஸ் நிறைய நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க ஆப்ஷன்ல. பட் அதையும் தாண்டி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனக்கு குணால் பாண்டியா. சோ குணால் பாண்டியா மேபி ரொம்ப பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப கீழே வர மாதிரி இருக்கும், பட் நம்ம வந்து பார்த்தோம்னா அதை வந்து நம்ம பேலன்ஸ் அப் பண்ணிக்கலாம் பேட்டிங் ஆர்டர்ல. சோ குணால் பாண்டியா நிச்சயமா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. 14 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 133 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சோ கண்டிப்பாக ஒரு லெட் டவுனா இருந்திருக்காரு எல்எஸ்ஜிக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து ரவி பிஷ்னாய் முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் நம்ம நிறைய கவர் பண்றோம். சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஏன் பிளே ஆஃப் வர முடியல அப்படின்றது இதுல நமக்கு தெரியுது. ரவி பிஷ்னாய் அவங்களோட மெயின் இந்தியன் ஸ்பின்னர். சோ அவர் நிச்சயமா கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாரு, எல்எஸ்ஜிக்கு நல்லா இருந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆண்ட்ரிக் நோக்கியா ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரும் எடுத்திருக்கேன் லார்ட் ஷார்துல் தாக்கூர். ஓகே, அவ்வளவு ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான், இதுதான் என்னோட பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயர் எனக்கு ஷார்துல் தாக்கூர் ஆடுவார். ஓகே, நானுமே ஃபிளாப் 11s ஆஃப் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் நான் வந்து இம்பாக்ட் பிளேயரை ஸ்லாஷ் போட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன் வந்து அப்படியே அந்தந்த டவுனுக்கு ஸ்லாஷ் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா 5 இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிருக்கேன். அவங்க ஆடினாலும் ஒரு இம்பாக்டும் இருக்காது, இந்த 2 பேர்ல யார் ஆனாலும் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோல ஸ்லாஷ் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரஹானே ஓபன் வித் சாஹா. விருத்திமன் சாஹா பயங்கர புட் டவுன் ஃபார் ஜிடி ஸ்லாஷ் இஷான் கிஷன். 2 பேர்ல யாரு பண்ணாலும் ஓகே தான். 2 பேரும் அவங்க ஓப்பனிங் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனா கை கொடுக்கல. ஸோ ரஹானே டு ஓப்பன் வித் சாஹா ஆர் இஷான் கிஷன், எது 2 பேர் ஓப்பனர்ஸ். 1 டவுன் வந்து படிக்கல் ஸ்லாஷ் ஊடா. 2 பேர்ல யார் ஓப்பன் பண்ண 1 டவுன் வந்தாலும் ஒன்றும் பண்ணல. ஸோ படிக்கல் ஸ்லாஷ் ஊடா 1 டவுனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் ஸ்லாஷ் மார்க்ரம். நம்பர் 4ல வந்து ஜிதேஷ் வந்தாலும் சரி மார்க்ரம் வந்தாலும் சரி சேம், இன்னும் ஒண்ணுமே பண்ணல, ஃபிளாப்பா தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஜிதேஷ் சர்மா இந்தியாவுக்கு டெபியூ பண்ணிட்டு வந்திருக்காரு. மார்க்ரம் வந்து கேப்டன் பண்ணி 2 எஸ்எல்ஏ வின் பண்ணியிருக்காரு. இங்கேயும் அவர் மேல நிறைய ஹோப்ஸ் கொடுத்தாங்க ரோஹித் சொன்ன மாதிரி. பட் அவரு ஃபைனல் வரைக்குமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடல, கான்பிடன்ஸே இல்லாம தெரிஞ்சாரு. ஸோ பிக் ஃபிளாப் தான் மார்க்ரம் எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ மார்க்ரம் ஆர் ஜிதேஷ். நம்பர் 5ல மேக்ஸ்வெல் ஆர் டிம் டேவிட். 2 பேரும் ஈக்குவல் ஆன் பார் இருக்காங்க ஃபெயிலியர்ஸ்ல. 2 பேரும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணி கொடுக்கலாம் அவங்க டீமுக்காக. ஸோ மேக்ஸ்வெல் ஸ்லாஷ் டிம் டேவிட். அதுக்கடுத்து டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான். வேற சான்ஸே கிடையாது, வேற ஆப்ஷனுக்கும் போக முடியாது. 10th ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அஸ் அ டீமா. அண்ட் கேப்டன்ஷிப் பண்ண ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்லயும் அவரை தான் கொடுத்தாகணும். இன்னொரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல அவரோட அண்ணா குருணால் பாண்டியாவை தான் கொடுத்தாகணும். ஸோ ஹர்திக் பாண்டியாக்கு அடுத்து டவுன்ல வர்றது குருணால் பாண்டியா தான். அதுக்கடுத்து கொஞ்சம் ஹார்ஷ் கால் தான், எய்தர் ரஷீத் கான் ஆர் பிஷ்னாயின்னு தான் போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷனு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அங்க ஃபிட்டின் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர். ஏன்னா அது ரஷீத் கான் வந்து ஏன் போறேன்னா அவரோட கேலிபருக்கு இது ரொம்ப ரொம்ப புவர் சீசன் தான். ஒரு ஆவரேஜ் சீசன் சொல்லலாம்னா ஒரு ஆவரேஜ் பிளேயருக்கு நம்ம சொல்லலாம். அவரு மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு இப்போ டேவிட் வார்னரை நம்ம எப்படி அந்த மாதிரி ரேட் பண்றது பிரபு, அதே மாதிரிதான் ரஷீத் கானையும் ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அவர் இன்ஜுரில இருந்து வந்திருக்காரு, அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸ்டில் இருந்தாலும் ஜிடி நல்லா பண்ணாததுக்கு மெயின் ரீசன் ரஷீத் கானோட இம்பாக்ட் கம்மியானதுதான். ஸோ ரஷீத் கான் ஆர் பிஷ்னாய் வராங்க. ஷர்துல் தாக்கூர் அதுக்கு அடுத்து பவுலிங் ஆல்ரவுண்டரு. மேபி ரஷீத் கானுக்கு மேலேயும் ஷர்துல் தாக்கூர் வரலாம், அது பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நார்கியா ஆப்வியஸா போய் தான் ஆகணும் அவர்கிட்ட. அதுக்கடுத்து லாஸ்ட் 11th வந்து 2 பேர் வச்சிருக்கேன், யஷ் தாக்கூர் ஸ்லாஷ் மோஹித் சர்மாவும் வச்சிருக்கேன் நான். ஏன்னா அவர் ஒரு 65+ ஓவர்ஸ் 2 மேட்ச் போட்டிருக்காரு. ஆப்வியஸா அந்த 2 மேட்ச் ரொம்ப வாங்கிட்டாங்க ஜிடி. அவங்க நெட் ரேட்டோட ரொம்ப போரா போச்சு. இந்த ரஷீத் கான், சாஹா, மோஹித் சர்மா இவங்க 3 பேராலதான் அவங்களோட மொத்த டீமே ஸ்பாயில் ஆயிட்ட மாதிரி இருந்தது. இவங்களாம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ண சீசன் பாத்தீங்கன்னா. ஸோ பிக்கஸ்ட் புட் டவுனா இருந்திருக்காங்க ஜிடிக்கு. நான் வந்து ஜிடி வந்து கிட்டத்தட்ட டாப் 5லயாவது வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்.
அது மிஸ் அவுட் ஆனதுக்கு இவங்க மெயின் ரீசனா தெரியறதால இவங்க சொல்லியிருக்கேன். திருப்பி ஆக்சுவலி நம்ம எல்லாருமே காமனா தான் வச்சிருக்கோம். ஸோ நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்ல. இம்பாக்ட் பிளேயரும் சேர்த்து வரப்போ அந்த 15 மினிட்ல கவர் ஆயிடும், 15-16 மினிட்ல கவர் ஆயிடும் தான் நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட் மட்டும் பண்றேன். ராணே அண்ட் சாஹா டு ஓபன், இல்லைன்னா இஷான் கிஷன். நெக்ஸ்ட் படிக்கல் ஆர் ஹூடா அட் 1 டவுன். அடுத்து ஜிதேஷ் ஆர் மார்க்கம் நம்பர் 4. நம்பர் 5ல மேக்ஸ்வெல் ஆர் டிம் டேவிட். கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அதுக்கடுத்து குருணால் பாண்டியா, பிஷ்னாய் ஆர் ரஷீத் கான், ஷர்துல் தாக்கூர், நார்கியா, யஷ் தாக்கூர் ஆர் மோஹித் சர்மா. இது இல்லாம நாங்க யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல. ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் 11க்கு போயிடலாமா? ரோஹித்தை ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா ப்ரோ. ஸோ டு ஸ்டார்ட் அப் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் சுனில் நாராயண் அந்த டாப் போட்டிருக்கேன். ஏன்னா பிரில்லியண்டா ஓப்பன் பண்ணிருக்காரு. நம்ம நேற்று வீடியோல பேசியிருந்தோம் சுனில் நாராயணோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்து கேகேஆர் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அவரோட ஓப்பன் பண்றது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர் விராட் கோலி. ஸோ எந்த விதமான டவுட்டுமே இல்லை, ஆரஞ்ச் கேப் வின்னர். அண்ட் இப்போ இந்த சீசன் வந்து என்னால் ஆங்கரிங் ரோல், ஷீட் ஆங்கர் ரோல் ஆட முடியும். ஸ்ட்ரைக் ரேட் மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட்ஸ் இருந்ததுன்னா நான் அதையும் பயங்கரமா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் சீசன் ஃபார் விராட் கோலி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 3 எனக்கு ரஜத் பாட்டிதார். ஏன்னா அவர் உள்ள வந்து அடிச்ச விதமா இருக்கட்டும், டேக் ஆன் பண்ணத விதமா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ், ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ நான் நம்பர் 3 ரஜத் பாட்டிதார். நம்பர் 4 ரியான் பராக் நான் போடுவேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வேணும்னா கூட ஷாஃபில் பண்ணிக்கலாம் பேட்டிங் ஆர்டர். ஸோ ரியான் பராக் கண்டிப்பாக அவர் கொடுத்த பேட்டிங்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் என்னுடைய விக்கெட் கீப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் கண்டிப்பா டேக் ஆன் பண்ணுவது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு ரஜத் பாட்டிதார் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் ஏன் போட்டிருக்கேன்னா 2 பேருமே டேக் ஆன் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ். ஸோ அது கண்டிப்பாக நான் அதுக்காக போட்டிருக்கேன். அண்ட் ஆண்ட்ரி ரசல், என்னோட ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரி ரசல் போலிங் நல்லா டெலிவர் பண்ணிருக்காரு. டுவர்ட்ஸ் எண்ட் டெத் ஓவர்ஸ்ல பேட்டிங் ஆனாலும் பயங்கரமா ஆடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹிடன் ஜெம், அன்சங் ஹீரோ ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸா இருந்திருக்காரு அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா ரிஷப் பந்தோட நிறைய மேட்சஸ்ல பார்ட்னர்ஷிப்ஸ் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொண்டு வந்தாரு. ஸோ அந்த விதத்துல வந்து அக்சர் பட்டேல் டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன் மை 11 அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. உங்களோட தாட்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் பேட் கமின்ஸ் பார்த்தோம்னா என்னோட கேப்டன் நிச்சயமா SRH விளையாட்டு விதம்ன்றது வந்து நிச்சயமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணதே வந்து, அதாவது ஒரு டீம் இஸ் as good as its captain. ஸோ கண்டிப்பா வந்து பேட் கமின்ஸோட அந்த அப்ரோச்சின் காரணமா தான் இன்னைக்கு வந்து SRH இவ்வளவு பயங்கரமா ஆடி இருக்காங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால நான் அவர் என்னோட கேப்டனா வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி நட்ராஜன் கண்டிப்பா வந்து பயங்கரமா போட்டிருக்காரு. டெத் ஓவர்ஸ் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. ஸோ நிச்சயமா டி நட்ராஜன் will be there in my 11. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த ஒரு காம்போவே பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒன் மேன் ஹீரோ ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் லைனப் அப்படின்னு சொன்னா அது எந்த விதமான தப்புமே இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ பிரில்லியண்டா போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து பர்பிள் கேப்புக்கு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவா இருந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் வேர்ல்ட் கப்லயுமே இன்ஃபேக்ட் டெலிவர் பண்ணுவாரு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ பார்த்தோன்னா பிரில்லியண்டா போட்டிருக்காரு. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஏன் இந்த 11 இப்படி எடுத்திருக்கேன்னா, எனக்கு வந்து சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி 2 பயங்கரமான டாமினேட்டான ஸ்பின்னர்ஸ் கேகேஆர் வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணமா இருந்தாங்க. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, நட்ராஜன் எனக்கு பாத்தீங்கன்னா மேல 2 ஓவர் கொடுப்பாங்க, டெத்ல 2 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 ஓவர்ஸ் கவர் ஆயிடுச்சு. அண்ட் பேட் கமின்ஸ் இது இல்லாம அக்சர் பட்டேல் வேற. ஸோ எனக்கு வந்து ஒரு விக்கெட் கண்டிஷன்ஸை பார்த்து நான் எப்படி வேணா ஆடிப்பேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஹைபோதெட்டிக்கல் 11 போட்டா இப்படிதான் நான் யோசிப்பேன். என்னோட இம்பாக்ட் பிளேயர் சஷாங்க் சிங். ஏன்னா வந்து சப்போஸ் ஆங்கர் ரோல் ஆடணுன்ற சிச்சுவேஷன் இருக்கு, இல்ல டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் எனக்கு கொஞ்சம் பேட்டிங் லாங்கா வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா மேபி அட் நம்பர் 9 வந்து ஐ கேன் ரீப்ளேஸ் எனி ஆஃப் தி bowlers and bring in சஷாங்க் சிங். ஸோ தட் will be my best 11 for this season. பிரபு, ஓகே, ஸோ ஹையஸ்ட் இம்பாக்ட் கொண்ட ஒரு 11னா கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ ஓப்பனிங் வந்துட்டு ருத்துராஜ் கைக்வாட் வித் சுனில் நாராயண். ஸோ ஒரு 2 பேங்க்கு ருத்துராஜ் கைக்வாடு, இன்னும் 2 சுனில் நாராயண் எக்ஸ்ப்ளோசிவ். பவர் பிளே அவர் கேபிட்டலைஸ் பண்ணிப்பாரு, 7 to 15 இவர் கேபிட்டலைஸ் பண்ணிப்பாரு. அண்ட் தென் கம்ஸ் மை மேன் கிங் கோலி. ஸோ ஆப்வியஸாக லைக் அவர் எந்த 1 டவுனாக இருந்தாலும் சரி, ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது அவர் ஸ்லாட் தான். ஈவன் வென் ஹீ கம்ஸ் நம்பர் 3 அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கலாம். ஏன்னா ஓப்பனிங்னா அவர் பவர் பிளேல அடிச்சு ஆடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புவாங்க. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டாரு. பட் எனக்கு வந்துட்டு நம்பர் 3ல வந்துட்டு ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு இது பண்ற ரோலா வேணும் அவரு அப்படிங்கறதுனால நான் அவரை வச்சிருக்கேன். அண்ட் நம்பர் 4 இஸ் நன் அதர் தன் ரியான் பராக். ஒரு ஜெம், ஒரு நியூ ஃபைண்டு. கண்டிப்பா அவர் இந்தியா டீமுக்கும் இன் ஃபியூச்சர் நல்லா டெலிவர் பண்ணுவாரு. நம்பர் 4 ரியான் பராக். லெஃப்ட் கம்ஸ் சிவம் துபே.
என்னதான் லைக் அவர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் he will be a threat for spinners and ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் இல்ல நீங்க ஒரு மீடியம் பேஸ் பவுலரா இருந்தீங்கன்னா உங்களையும் தூக்கி கிரவுண்டுக்கு வெளில கடாசிடுவாரு. ஸோ சிவம் துபே நம்பர் 5. நம்பர் 6 கம்ஸ் ஹென்ரிச் கிளாசின். ஸோ விக்கெட் கீப்பர் என்னோட விக்கெட் கீப்பர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் உங்க ஆல்ரவுண்டர் இதுல வந்துட்டு கிளாசினை வந்துட்டு ரேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். கடைசி ஒரு 8 ஓவர்லாம் இறங்கினாருன்னா ஷியோர் ஷாட் 80-90 ரன்ஸ் டீம் ஸ்கோர் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு எனக்கு. அண்ட் 7th வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆண்ட்ரே ரசல். ஸோ என்னோட பேட்டிங்கும் டீப்பா கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஆண்ட்ரே ரசல் கண்டிப்பா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸா இருந்தா அவர்கிட்ட பாலை கொடுத்து நீங்க போடுங்க ரசல் அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் 8th கம்ஸ் மை கேப்டன் பேட்ரிக் கமின்ஸ். கேட்கவே வேணாம், ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு. தெரியாது, மேபி அவர் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்ட பேசினார்னா மேபி ருத்ராஜ் கெய்க்வாட ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரா இருக்கும். ஸோ தட் குட் ஈவன் பாசிபிள். அண்ட் தென் கம்ஸ் த பர்பிள் கேப் வின்னர் ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ அது லைக் கடைசி 3 பேர் ஷஃபிள் பண்ணிக்கலாம், அது ஆர்டர் இது இல்ல. ஸோ ஜஸ்பிரித் பும்ரா பர்பிள் கேப் இல்ல, ஹர்ஷல் பட்டேல் தான் பர்பிள் கேப். ஹர்ஷல் பட்டேல் தான் பர்பிள் கேப். பர்பிள் கேப் சாரி பெஸ்ட் பவுலர் மும்பை இந்தியன்ஸ்க்குன்னு போட்டனால அப்படியே பர்பிள் கேப் கொடுத்து சாரி. ஸோ பட் கண்டிப்பா இந்த டீம்ல இருந்தாருன்னா அவர் பர்பிள் கேப் அடிச்சிடுவாரு. ஸோ கண்டிப்பா ஸோ ஜஸ்பிரித் பும்ரா. அண்ட் நம்பர் 10 கம்ஸ் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த சீசன் வந்துட்டு அவரோட ஒரு கம்பேக் சீசனா இருந்திருக்கு. ஸோ நானும் ஹையா ரேட் பண்றேன். கண்டிப்பா இந்தியன் கலர்ஸ்லயும் அவரை இன் ஃபியூச்சர் பார்க்கலாம். அண்ட் 11 ஆப்வியஸ்லி நட்ராஜன். ஸோ இந்த 11 தான், இதான் என்னோட 11. இது இல்லாம இம்பாக்ட் சப்ஸா ரஜத் பட்டிதர், ஹர்ஷல் பட்டேல், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சஷாங்க் சிங் வச்சிருக்கேன். லைக் கண்டிஷன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் 8 பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, 6 பேர் வந்துட்டு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் 11ஆ இருக்கு. கண்டிப்பா இது வந்துட்டு 5 இல்ல 6, 7, 8, 9, 10 கப்ஸ் கூட அடிக்கலாம் ஐபிஎல்ல. ஸோ இதான் என்னோட இம்பாக்ட் 11. ஒரு வாட்டி ரிப்பீட் மட்டும் பண்ணிடுங்க லைனர் பிளேயர்ஸ் மட்டும். So openers Rutraj Gaikwad with Sunil Narayan. 1 down comes Virat Kohli. Number 4 Riyan Parag. Number 5 Shivam Dube. Number 6 Klassen, my wicket keeper. 7 Andre Russell. 8 Cummins. 9 Jasprit Bumrah. 10 Varun Chakravarti. 11 Natarajan. Okay. நான் போறேன் பெஸ்ட் 11s ஆஃப் IPL 2024. ஆக்சுவலி நான் வந்து அபிஷேக் சர்மாவை பேக் பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் சொல்லல பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனாவும் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் ஒரு குஷன் கிடைக்கும் அப்படிங்கறதால அபிஷேக் சர்மா அண்ட் சுனில் நரேன் டு ஓபன். விராட் கோலி ஏன் 1 down எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு அப்படி அதுதான் பண்ண போறாருன்னு தோணுது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் ஃபிளெக்சிபிளும் கூட, நம்பர் ஓபன் பண்ணாலும் சரி 1 down வந்தாலும் சரி. ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் சுனில் நரேன் டு ஓபன் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ். சுனில் நரேன் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு, அபிஷேக் சர்மா ஹிட் பண்ணுவாரு. அப்படிதான் யோசிச்சு பண்ணிருக்கேன். விராட் கோலி 1 down, 2 down வந்து ரியான் பராக் தான். நம்பர் 5ல வந்து கிளாசன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிளாசன். அதுக்கடுத்து ரசல். அதுக்கடுத்தபடி பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். இந்த டீமோட பெஸ்ட் 11ஓட கேப்டன் வந்து பேட் கமின்ஸ் தான். இந்த ஸ்லாட் மட்டும் அக்ஷர் பட்டேல் / குல்தீப்னு போட்டிருக்கேன். ஏன்னா 2 பேரும் ஆன் பார் இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல, ஏன்னா என் டீம்ல ஆல்ரெடி அபிஷேக் சர்மாவும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இருக்காரு. ஸோ இங்க சைனாமேன் வேணுமா இல்ல ஸ்ட்ரைட் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுற மாதிரி வேணுமா அப்படின்னு பார்த்து ஃபீல்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அக்ஷர் பட்டேல், இல்ல ஒரு நல்ல ஸ்பின்னிங் ட்ராக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் வேணும்னா குல்தீப் யாதவ்ங்கிறதால 2 பேரும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்தபடி பாத்தீங்கன்னா பும்ரா, நட்டு அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதுவுமே எல்லாரும் காமனா தான் போயிருக்கும். அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் 5 பேர் எடுத்து வச்சிருக்கேன். ஹர்ஷித் ராணா விட முடியாது, அவர் அந்த மாதிரி ஒரு சீசனா இருந்திருக்கு. ஸோ ஹர்ஷித் ராணா வச்சிருக்கேன் ஒரு பவுலிங் சப்பா. பேட்டிங் சப்பா 3 பேரு டாப் ஆர்டர்ல இல்ல 1 downல வேணும்னா ருத்ராஜ், ஹெட் அண்ட் பட்டிடார். இந்த 3 பேரு. ருத்ராஜ் வந்து ஹெட் வந்து ஓப்பனிங் பண்ணணும்னா ஹெட், 1 down ஆடணும்னா பட்டிடார் இல்லைன்னா ருத்ராஜ். 2 பேரும் ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க 1 down இல்ல 2 downக்கு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபினிஷர் ரோலுக்கு ஒரு பேக்கப் வேணுங்கிறதுக்காக சஷாங்க் சிங்க்கு போயிருக்கேன். நம்பர் 6 நம்பர் 5ல வந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், பேலன்ஸ் கொடுக்கும் டீமுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திருப்பி ரிப்பீட் பண்றேன், என்னோட ஓபனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மா அண்ட் சுனில் நரேன். 1 down விராட் கோலி, 2 down ரியான் பராக், கிளாசன் நம்பர் 5, நம்பர் 6 ரசில், நம்பர் 7 பேட் கமின்ஸ், நம்பர் 8 அக்ஷர் பட்டேல் ஆர் குல்தீப், 9 வந்து பும்ரா, 10 வந்து வருண் சக்கரவர்த்தி, 11 வந்து நடராஜன். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் 11 இருந்திருக்கு. ஆக்சுவலி சிமிலர் தான். நம்ம இம்பாக்ட் பிளேயரும் சேர்த்து எடுத்து பார்த்தோம்னா அந்த 15ல
பெஸ்ட் 11ஸும் வந்துருது. ஸோ பெருசா டிபேட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. மேபி ஆடியன்ஸ் நம்ம யாராவது பெஸ்ட் பிளேயரை மிஸ் பண்ணிருக்கோம்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா ஐயோ இதை மிஸ் பண்ணிருக்கோமே அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆடியன்ஸும் வந்துட்டு அவங்களோட ஒஸ்ட் 11ம் பெஸ்ட் 11ம் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நாங்க சொன்ன 3 பெஸ்ட் 11ல எது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருந்தது அதையும் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நீங்க ஒரு பால் மாதிரி போட்டா கூட நம்ம சேனல்ல போடலாம். நல்லா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா 3 11 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து சிமிலரா தான் இருக்கும். ஆமா, பெருசா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்மள நிறைய பேர் கிடையாது. ஒரு மாதிரி இந்த 11 எடுக்கும்போதே பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் 11 எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. வர்ஸ்ட் 11 எடுக்கும்போது தான் ஒரு மாதிரி சில இடங்கள்ல ஹார்ஷா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலி வேணும்னா இன்னொரு வாட்டி மட்டும் சொல்லிடலாமா? பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லி முடிச்சிடலாம், அவங்களுக்கு ஈஸியா கண்டிப்பா. கண்டிப்பா ப்ரோ. அண்ட் சோ என்னோட பெஸ்ட் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் 11 நான் சொல்றேன். சுனில் நரேன் அண்ட் விராட் கோலி will open along with number 3 Rajat Patidar, 4 will be Riyan Parag, 5 will be Henrik Klaasen, 6 Andre Russell, 7 Akshar Patel, number 8 Pat Cummins will be my captain, and number 9 Natarajan, number 10 Jasprit Bumrah, number 11 Varun Chakravarti. And my impact player நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 பேஸ் பண்ணி நான் சஷாங்க் சிங் அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் 7 பவுலிங் ஆப்ஷன் வருது. ஸோ அதனால வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணணுன்ற ஒரே காக நான் சஷாங்க் சிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்ம வேணும்னா நீங்க சொன்ன மாதிரி we can bring in someone like ஹர்ஷித் ராணா, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட வெரி மச் ஓப்பன் டு. ஸோ ரைட், இது வந்து என்னுடைய டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ டாக்கிங் அபவுட் மை ஃபிளாப் 11 ஆஃப் IPL 24 or rather failure 11 of IPL 2024, Quinton de Kock will open along with Ajinkya Rahane. Quinton de Kock will keep wickets. Devdutt Padikkal number 3, number 4 Aiden Markram, number 5 Glenn Maxwell, number 6 Captain Hardik Pandya, number 7 Jitesh Sharma, number 8 வந்து உங்களுக்கு தீபக் சஹர் வருவாரு, number 9 Kunal Pandya, depending on the batting order நான் சொன்ன மாதிரி முதல்ல batting order மாத்திக்கலாம். And number 10 Ravi Bishnoi, number 11 Henrik Nortje, and my impact player வந்து நான் ஷார்துல் தாக்கூர் வச்சிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சில நேம்ஸ் மைண்டுக்கு வந்தாங்க, பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா I was tilted more towards ஷார்துல் தாக்கூர். பிரபு, ஸோ நான் வந்துட்டு ஃபிளாப் 11ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் டேவிட் வார்னர் அண்ட் அஜிங்கியா ரஹானே, தென் கம்ஸ் டேவிட் படிக்கல், தென் கிளென் மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா as wicket keeper, Krunal Pandya and Sam Curran as all-rounders, Andrich Nortje, Shardul Thakur and Alsari Joseph as my bowlers. So mostly like impacts நான் எதுவும் எடுக்கல, ஏன்னா லைக் அவங்க இம்பாக்ட் கொடுத்திருந்தா கண்டிப்பா அவங்க டீம்ல 11ஸ்ல வந்திருப்பாங்க. And best 11 of the IPL 2024 will be Ruturaj Gaikwad and Sunil Narayan opening, number 3 Virat Kohli, number 4 Riyan Parag, number 5 Shivam Dube, number 6 Henrik Klaasen my wicket keeper, number 7 all-rounder, number 7 Andre Russell, number 8 Pat Cummins my captain, 9 comes Jasprit Bumrah, 10 Varun Chakravarti, 11 Natarajan. My impact subs would be Rajat Patidar, Harshal Patel, Trent Bolt. Depending on the situations, we can change the players. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் 11 அண்ட் பெஸ்ட் 11க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரஹானே அண்ட் சாஹா டு ஓப்பன். சாஹாக்கு இம்பாக்ட் பிளேயர்லாம் தனியாக சொல்கிறேன். ரஹானே, சாஹா, படிக்கல், ஜிதேஷ், மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, பிஷ்னாய், ஷர்துல் தாக்கூர், நார்கியா, மோஹித் சர்மா. இதில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், தீபக் ஹூடா, மார்க்ரம், டிம் டேவிட், ரஷீத் கான், எஸ் தாக்கூர், இவங்கள தான் இம்பாக்ட் பிளேயர்ஸ். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணோம்னா ராணே அண்ட் சாஹா டு ஓப்பன் அலாங் வித் சாஹா இல்லைனா இஷான் கிஷன், படிக்கல் இல்லைனா தீபக் ஹூடா, ஜிதேஷ் சர்மா இல்லைனா மார்க்ரம், மேக்ஸ்வெல் இல்லைனா டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா, பிஷ்னா இல்லைனா ரஷீத் கான், ஷர்துல் தாக்கூர், நார்கியா, மோஹித் சர்மா இல்லைனா யஷ் தாக்கூர். இதுதான் ஃபர்ஸ்ட் 11 எடுத்திருக்கேன். பெஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் சுனில் நரேன் டு ஓப்பன், ஒன் டவுன் விராட் கோலி. இது வந்து ஃபிளெக்சிபிள் தான். நமக்கு சப்போஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல போகணும்னா சுனில் நரேன் அண்ட் விராட் கோலி டு ஓப்பன், அபிஷேக் சர்மா ஒன் டவுன் கூட வரலாம். பட் நான் எழுதினபடி சொல்றேன், அபிஷேக் சர்மா அண்ட் சுனில் நரேன் டு ஓப்பன், விராட் கோலி ஒன் டவுன், 2 டவுன் ரியான் பராக், நம்பர் 5 கிளாசன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அடுத்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரசில், நம்பர் 6 நம்பர் 7 பேட் கமின்ஸ், இதில் கேப்டன் த சைடு. அதுக்கடுத்தது அக்சர் பட்டேல் இல்லைன்னா குல்தீப் யாதவ். அதுக்கப்புறம் நம்பர் 9ல பும்ரா, 10ல வருண் சக்கரவர்த்தி, 11ல நட்டு. என்னோட இம்பாக்ட் சப்ஸ் பார்த்தீங்கன்னா
ஹர்ஷித் ராணா, ருத்ராஜ் கைக்வாட், டிராவிஸ் ஹெட், ரஜத் படிடார் அண்ட் சஷாங்க் சிங். முன்னாடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா ஹர்ஷித் ராணா வருவாரு பவுல் பண்றதுக்கு. ஓபனரை ஷஃபிள் பண்ணணும்னா ஹெட், 1 டவுனுக்கு ருத்ராஜ், 2 டவுனுக்கு பட்டிடார், ஃபினிஷர் ரோலுக்கு சஷாங்க் சிங். இப்படி எடுத்திருக்கேன். 3 பேரும் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் 11 எடுத்திருக்கோம். இதுல யாரோடது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எதுவுமே சரியில்லை, நாங்க ஒரு 11s கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணாலும் ஓகே, வி ஆர் ஓப்பன் டு இட். நெக்ஸ்ட் இந்தியா வேர்ல்ட் கப் ஸ்குவாட் எப்படி இருக்குன்ற அனாலிசிஸோட வருவோம். அண்ட் வார்ம் அப் மேட்சஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா டீமும் எப்படி இருக்கு, யாருக்கு வந்து அந்த 20 டீம்ஸ் இருக்காங்க, அது 4 குரூப்பா ஸ்பிளிட் ஆகிருக்கு. அந்த 4 குரூப்லயும் யாரு சூப்பர் 8 போறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற வீடியோவோட நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் 8க்கு போற 8 டீம்ஸ், டாப் 8 டீம்ஸ் இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி சான்சஸ் ஃபார் கோயிங் டு சூப்பர் 8. அண்ட் அது மேட்சஸ் எப்படி நடக்க போகுது, பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி கால்குலேட் பண்ண போறாங்க, எல்லாமே டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Stay tuned. Sure. Bye. See you guys. அண்ட் ரோஹித்தோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிரிக் ஆக்சிஜனோட யூடியூப் சேனல், அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்ணலாம். பை. Thank you guys.